எல்லா ஈஸ்வரியும் கர்ப்பம் வந்து ஒரு சுத்தமான ஒரு பக்குவம் உள்ளது. மகானோட ஜீவ சமாதி பக்கத்தில் காம்பவுண்ட் அமைக்கும் போது நோண்டம் போனது கிடச்சி அப்படிங்கிறது அங்கே லிங்கத்தோட பக்குவங்கள் அவ்வளோ மகத்துவம் உள்ளவர். தாயார் என்ன சொல்லிட்டார், நீ எப்பயுமே அதை பிரதிஷ்டை பண்ணக்கூடாது, அது என் புத்து அருகாமையிலேயே இருக்கணும். அவர் பேர் என்ன தெரியுமோ, வடிவாம்பிகை. வடிவுடையால், கொடியுடையால், மடிவுடையால். அந்த அம்மா பார்த்தீங்கன்னா காமிக்கிறேன் பாருங்க, உள்ள இருக்கிறார். இவ்வளோ இருந்தால் இருப்பா, சின்ன குழந்தை மாதிரியே இருப்பா. அப்படி சொன்னதால அந்த புத்தாண்டை வந்து அந்த அம்பாள் வடிவாம்பிகை குருவோட மனைவி, அதை புத்துக்கிட்ட இருக்கிறத மனைவி இருக்கா, அவரோட உருவத்தை காணும். இப்போ வேணும் கொஞ்சம் வயிடுமா, கொஞ்சம் வயிடு. இந்த இடத்துல கொஞ்சம் வயிடுமா. இந்த திருசூலத்தை தொட்டுண்டு இங்கிருந்து அவன் முகத்தை சேவிக்கணும். வரவா புதுசா வரவா வந்து இந்த சூலத்தை பிடிச்சிட்டு, அம்மா எனக்கு இந்த மாதிரி பிரச்சனை எல்லாம் இருக்குடி அம்மா, உன் சூலத்தை கொண்டு எனக்கு காத்தருள்வாய் தாயே அப்படின்னு வேண்டிட்டு அவளை வணங்கும் போது சகல ஐஸ்வர்யமும் கொடுப்பா. இதை வந்து பாத்தீங்கன்னா யாருன்னா இந்திராட்சணி, அவ பேர் மையத்துல உள்ளவா இந்திராட்சணி. காஞ்சி பெரியவா என்ன பண்ணுவா, யாருன்னா ஒரு குறைன்னா நீங்க போங்க அப்படி கேட்டுவா. நைட்ல என்ன பண்ணுவா, விளக்கேற்றி காஞ்சி பெரியவா என்ன வணங்குவா, இந்திராட்சியை தான் வணங்குவா. மகிஷாசூர மத்தினி சங்கு சக்கரதாராக்கினி ரீங்கார சக்கர ரூபாங்கினி முக்கூரதாரா புக்ஷாபகங்கரி சண்டி சாமம் தக்ஷாணம் ரத்தபீஜ சம்காரிணி பிதா லக்ஷபாஷே நமஸ்துர்பியாயினி பிரசன்னம் தேகி பகவதி இந்திராட்சிணி பகலாம்கி வாதஸ்வரூப்யாயினி ஜெகத்ருவாக்கினி திருசூலாம்பவிக்ஷா. ஓம் சௌம் கிரீம் ஐம் இந்திராட்சினியே நமோ நம. தாயே பகவதி, பிள்ளைங்களோட குறையெல்லாம் நீக்கம் பண்ணி சகல ஐஸ்வர்யத்தோட வாழவை. நியாயமான கோரிக்கையை பக்கத்துணையாயிருந்து உறுதுணையாயிருந்தும் காக்கும் தெய்வமே. மாதுளம்பூ நிறுத்தவளே, 16 லோகங்கள் காத்தவளே, பூத்தவண்ணமாய் அருள்பவளே, சித்தருக்கெல்லாம் தாயாய் அருள்பவளே. அடியாரில் வினதிக்க வருவாயடி, மலையாள தேசத்திட்டு வருவாயடி, 27 தமிழ்களை காப்பாயடி. அங்குத பாஷாங்கினியே திருசூலியே, அங்குத பாஷாங்கி தேகினி தாயே பேசும் தெய்வமே. என்னாவில் நிற்பவளே, ஏதாந்தம் செய்பவளே, அடியார்கள் வினைத்திப்பவளே, சிவசங்கரியே, மாதவன் தங்கையே, மாதங்கியே, பிரித்த கூந்தலோடு மயானத்தில் ஆடுபவளே, பாத சிலம்பு பூட்டி பயிர் அட்டிக்கை சாத்தி மண்டவோடு மாலை அணிந்து கத்தி கோடம் கவிதம் யாகும் 16 கலத்தோடன் அங்கால பரமேஸ்வரியாய் வேணுகாம்பிகாயாய். சூழத்துல வளையங்கள் இருக்கு இல்லையா, இந்த வளையங்கள் என்ன சொல்லணும்னா, யார் ஒருத்தர் குறையா வராதோ அவன் அந்த வளையத்தை அவருக்கு கையில வச்சுப்பான். எனக்கு இந்த மாதிரி குறை இருக்கு சுவாமி, இந்த வளையத்தோட பாதுகாப்பு இந்த வளையத்தை அவன் போட்டுட்டு பச்சை வர்ணம் போடுவா, அதே மாதிரி சிவப்பு வர்ணம் போடுவா, கருப்பு வர்ணம் போடுவா. இந்த 3 வர்ணங்களை போட்டு யார் வணங்குறாளோ அவளுக்கு வண்ணத்துக்கோட பக்குவங்கள் அம்பாள் வந்து அனுகிரகம் பண்ணுறாங்க. இதுல இருந்து எல்லா இடத்துக்கும் செப்பு கம்பி டச்சா வருது, தாமரை கம்பி டச்சா வருது. அதனால வந்து பார்த்தீங்கன்னா இங்க இருந்து வணங்கும் போது எல்லா சங்கடையும் நீக்கம் பண்ணுவாள். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ராகுவும் கேதுவும் அனுகிரகம் பண்றாங்க. இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பூமியில இருந்த பொருள் தான், இது இப்பத்தி பொருள் கிடையாது. புத்துக்கிட்டே வந்து அந்த மரம் சாயரைச்ச அந்த வீடு இருந்து வழிபாடு பண்ணி என்னை நிறுத்தி இங்கே வைத்து சொன்னது. ஒருத்தவாளுக்கு 15 வருஷமா குழந்தை இல்லாதவா இந்த சர்பத்தை செஞ்சு நல்லப்பாம்ப என்ன பண்றாங்க, அவங்க மாந்தோட்டத்தில் இருந்த புத்தை இடிச்சிடுறாங்க. அந்த ரெட்டியார் குழந்தை இல்லை, குழந்தை உறுப்பினமான பிறகு அவங்க வந்து இந்த நாகத்தை செஞ்சு கொடுக்குறாங்க. நாகத்தை செஞ்சு கொடுத்த உடனே அவங்களுக்கு 2 குழந்தை பிறக்குது. அதே மாதிரி அவங்களுக்கு குலதெய்வம் ஆகப்படுவது லக்ஷ்மி நாராயணன் இவர், சர்பத்தின் மேல அமர்ந்த நாராயணன் இவர். அதே மாதிரி பாம்பு தோஷம், ராகு தோஷம், கேது தோஷம் உள்ளவாள் அவளை வணங்கும் போது சகல ஐஸ்வரியம் கொடுப்பாங்க. நாகதோஷம் சர்பதோஷம் உள்ள அவ கையால் அது கழுவணும், அந்த சுத்தம் எடுத்துட்டு பன்னீர் போட்டு அதே மாதிரி விட்டுட்டு மஞ்சள் குங்குமம் வச்சு இறச்சி வழிபாடு பண்ணானா சங்கடங்கள் நீங்கும், உடனே திருமணம் நடக்கும், குழந்தை இல்லாதாலும் குழந்தை கிடைக்கும், உடம்புல நோய்கள் உள்ளவாலும் ராகத்தில் வணங்கினாங்கன்னா பிணிகள் வகரும். தாயார் நாமஜெயப்பட்டது பேசும் தெய்வமான முத்தாளம்மன் இவர். இவரோட நாமஜெயமாகப்பட்டது யாருன்னு பார்த்தீங்கன்னா வைஷ்ணவி. இவர் சங்கு சக்கரதாரி, சங்கு சக்கரதாரியா இவர் வந்து இங்க வணங்குறா. மூவர்க்கும் முத்தவளே, 16 லோகங்கள் காத்தவளே, பூத்த வண்ணமாய் அருளாய் நின்றவளே, சித்தருக்கெல்லாம் தாயாய் விளங்கும்
பாலா திரிபுர சுந்தரி இவ பேரு. பாலான்னா குழந்தை ரூபத்துல இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. இது பாத்தீங்கன்னா இந்த குழந்தை வடிவத்துல தான் இருக்கா கீழே இருக்கிறது. ஓகே 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 ஓகே. இவ வந்து பாத்தீங்கன்னா புத்து கீழே இருந்தவன். அந்த காலத்துல அந்த யார் வணங்கினாலும் அந்த புத்து கீழே இருந்த அம்மன் அவன். அவளோட விசேஷங்கள் வடுவுடையாளத்துக்கு மேடம். இது வந்து நவபாஷானம். இந்த இதுல பழனியில இருக்கு, பழனிலையும் இதுலயும் இருக்கு இல்லையா? அதேதான் அம்மா. அதுவும் பாத்தீங்கன்னா முருகனும் பாஷானம் விக்கிரகத்தால பூசப்பட்டது. அது விக்கிரகத்தால செய்யப்பட்டது. இதுல வந்து பாத்தீங்கன்னா நோய் நொடி உள்ளவாளுக்கு அமாவாசை பௌர்ணமியில தீர்த்தம் கொடுக்கும். நவநீத கண்ணன் அவர் வந்து பாலமுருகன். இது மூணுமே நவபாஷணமா? இது மட்டும் கிருஷ்ணன் மட்டும்? ரெண்டுமே கிருஷ்ணன். முருகனும் கண்ணனும் சரி, கந்தனும் சரி நவபாஷானம். பாஷான விக்கிரகம் அது. இது வந்து பாத்தீங்கன்னா இதுதான் வடுவுடையா. அந்த கீழே லிங்கம் இருந்தோ இல்லையோ அந்த தாயார் இவதான். இவர் தான் அந்த காலத்தோட அந்த இந்த இடத்த ஆண்டவன். இவர் தான் வந்து பாத்தீங்கன்னா அந்த வடுவுடையா. இந்த பாலா திரிபுர சுந்தரி அவதான். அதே மாதிரி இவரோட பேரை சொல்லி 3200 மரங்கள் நட்டுட்டு அடியே. பெரிய விஷயம். அதே மாதிரி சம்பரோஷணம் வாங்கப்பட்டது. இது வந்து அடியன் வந்து பாத்தீங்கன்னா 375 சம்பரோஷங்களை பண்ணிருக்கேன், கும்பாபிஷேகங்களை பண்ணியிருக்கேன். 1000 கணக்குல இந்த கையால தெய்வங்களை பிரதிஷ்டை பண்ணியிருக்கேன், எந்திர ஸ்தாபனங்கள் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் ஏன் நான் சொல்றேன்னா இன்றைய காலங்கள்ல ஆன்மீகத்துல எப்படி வளரணும். இன்னைக்கு பங்காரடிகள் ஓம் சக்தி இருக்கா இல்லையோ, என்னோட 3ஆவது தாத்தா எழுதுன தகுடு மேல உட்கார்ந்து இருக்காரு. மேல்மருவத்தூர் அம்பாள். அதே மாதிரி வேலூர் பொற்கோயில் இருக்கோ இல்லையோ, அது பழைய கோயில் இருக்கு பாருங்க, புத்து கோயில் ஒண்ணு இருக்கும். அந்த வேலூர் போயிட்டீங்கன்னா அங்கேயும் என்னோட தாத்தா எழுதுன தகுடு இருக்கு. ஏன் இந்த இடங்கள்லாம் அவ்வளவு சிறப்பா இருக்குன்னா, ஒரு விஷயங்களை பண்ணா மன சிரதையோட பண்ணணும். நம்ம சித்தர் வழிபாடு பண்ணோம்னா உடம்பு சரீரத்தை பார்க்கக்கூடாது, உணவை பார்க்கக்கூடாது. வரவாளுக்கு நம்ம உடம்பு மெழுகு போல அவங்களுக்கு வெளிச்சு கொடுக்கணும். நம்ம உடம்பு உரிக்கணும், தப்பு கிடையாது. அதான் இந்த இடத்துல நடக்கிற விஷயமே. சித்தர்கள் வழிபாடுல இந்த மாதிரி விஷயங்கள் பண்ண 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 இந்த இடத்துல ஒரு பெரிய பக்கத்தை உண்டு. பிராப்தம் உள்ளாக மட்டும்தான் இந்த இடத்துல வந்து எல்லாத்தையும் வணங்க முடியும், பார்க்க முடியும். மித்த நேரங்களை பார்க்க முடியாது. அனுதினமும் ஒரு 15 மைல் வருது, அது ஆகாரம் கொடுக்குறோம். அதே மாதிரி பசுக்கள் கோயில்ல இருக்கு, அதுக்கு ஆகாரம் கொடுக்குறோம். கோசால இருக்காங்க. கோசால இருக்கு. கோசால எங்க இருக்கு? உள்ளேதான் மாடுகளும் மேய் போயிருக்கு. அடியே இப்ப ஆரம்பிச்சே வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 மாசம் தான் ஆகுது. இந்த கோசாலை எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த கோவோட விஷயங்களை ஓலைச்சுடியில படிக்கும் போது அதுல எல்லா விஷயங்களும் பார்த்துறாங்க. இப்ப தாத்தாவோட ஓலைச்சுடி இருக்கு. அந்த தாத்தாவோட ஓலைச்சுடி மொத்தம் எங்கள்ட்ட 16 கட்டு இருக்கு. உங்களோட தாத்தாவா? ஆமா, என்னோட தாத்தா ஜெகநாத சுவாமிகள். என் பையனுக்கும் அவர் பேர் தான் வச்சிருக்கேன், ஜெகநாத சுவாமிகள். அவரோட ஓலைச்சுடிகள், மருத்துவ புத்தகங்கள், எந்த ஊருக்கெல்லாம் எந்தெந்த தேவதைகளை பிரச்சனை பண்ணியிருக்காரு. கடலூர்ல வந்து பாத்தீங்கன்னா நாவாத்தாம்மான் கோயிலுக்கு தகுதி எழுதி கொடுத்துருக்காரு. அந்த ஜெங்ஷன் பக்கத்துலேயே இருக்கும் பாருங்க, பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல, அந்த அம்மனுக்கு தகுதி எழுதி கொடுத்துருக்காரு. இதுதான் அவரோட பரம்பரை. எல்லா சுவடியோட ஆதிக்கங்கள்ல எந்த மந்திரங்கள், எந்த தேவதைகளை வணங்கணும், எப்படி எல்லாம் பண்ணா மக்கள் சித்தி அடைவான்றத காமிக்கிறது. இது மாதிரி மொத்தம் 16 கட்டுகள் இருக்கு. இது முக்கியமான கட்டு மட்டும் நான் இங்க வச்சிருக்கேன். இந்த ஓலைச்சுவடியில ரகசியங்கள் இருக்கு. வருஷத்துல என்னமா 1929. அப்ப எத்தனை வருஷம் ஆகுது பாருங்க. இப்ப தாத்தா எழுதின புக் இல்லையா இது? வைத்திரி படிச்சது, எழுதி மாதிரி பல புக்கு பல சித்தர்கள் கொடுத்துருக்காரு. இந்த புக்கை ரெக்கார்ட் பண்ணி தெரியாதவனும் பாமரனும் தெரிஞ்சுக்கணும் வைத்தியத்தை பத்தி கொடுத்துருக்கான். அது என்ன எழுத்துருக்கு பாருங்க, எங்களோட அமைப்பு இருக்கும். இல்லை என்ன போட்டிருக்கு? தெலுங்கு மாதிரி இருக்கு. தெலுங்கு தான். நாங்கள் தெலுங்கோட ஆதிக்கத்துல தெலுங்கோட பக்கங்கள்ல இதெல்லாம் வந்து நோட்டம் பண்ணிக்கிறாங்க. அந்த விஷயங்களாக வந்து ரொம்ப சிறப்பானது. அதே மாதிரி இந்த இடத்துல எல்லா பக்தருக்கும் எல்லா அமைப்பும் கொடுக்குற அந்த ஆதி சுயம்பு தான் விஷயமே. ஒரு காலங்களில் இந்த இடத்துல வந்து அம்பாள் வந்து இந்த உருவத்தில் தான் இருந்தேன். இந்த காலகட்டத்தில் உருவமும் கையில் ஒரு பெரிய விருட்சமாமா, பெரிய வேப்ப மரம். அந்த வேப்ப மரம் என்ன ஆகுது, நாங்கள் கோட்டத்தில் இருக்கும்போது நான் பிராமின்ஸ் எல்லா பிராமண பக்குவங்களும் இருக்கும்போது அதில் வந்து காற்று வந்து மரம் சாயறது. மரம் சாயறச்ச அதில் வந்து ஒரு 6 வயசு பெண் குழந்தை மேலே இவ்வளோ நாள் நான் வேம்போட நகரில் இருந்தேன், எனக்கு ஒரு ஆலயத்தை உருவாக்குன்னு நம்ம தாத்தாட்ட சொல்ல போய், ஏமா ஏன்ட்ட சொல்கிறேன் இவ்வளோ பேர் இருக்கும் போது, டேய் எனக்கு திருப்தியானவன் நீ தான் முன்ன இருந்து அதை செய்யணும்.
எல்லாம் வருவாங்கடா அப்படின்னும் இந்த மரத்தை வெட்டுறதுக்கு எல்லாம் பயப்படுறான். அதுல வந்து இன்னும் உயிர் இருக்கு, எப்படி எடுக்கிறது அப்படின்னும் போது அது வந்து பாத்தீங்கன்னா நம்ம காலத்துல மண்ணாங்கட்டி கவுண்டரை கூட்டு வந்து அவரோட நண்பர்கள்லாம் வச்சு அந்த மரத்தை அப்புறப்படுத்தி எடுக்கும் போது எனக்கு ஆலயத்தை உருவாக்குன்னு அம்மா பேஸ்மெண்ட்டை போட்டாங்க. கட்டத்தை கட்டும் போது தான் அப்போ வந்து வசதி வாய்ப்பு இல்லாத போது அந்த மகான் இருக்கிற இடத்துல மண்ணு நோண்டுறாங்க. மண்ணு நோண்டி கொட்டும் போது தான் மகானோட ஜீவசமாதி உள்ள தெரிகிறது. அந்த மண்ணாங்கட்டி கவுண்டருக்கு எல்லாம் வருது. அவ கூட வந்த வாழ்க்கெல்லாம் ஒரு மாதிரி கிரிகள் மயக்கமும் ஒரு மாதிரி நறுமணமான வாசனைகள் புகை மாதிரி சாம்பிராணி புகை மாதிரி வருது. இது என்னன்னு தெரியலையே. அந்த ஐயா எங்க இருக்காருன்னு தெரியல. வேலைக்கு போயிட்டாரு ரயில்வேல. அந்த ஐயா நம்ம பார்க்கணும்னு முடியாடுறாங்க ரயில்வே ஸ்டேஷனுக்கு. அப்போ தாத்தா ரயில்வேல புக்கிங் இருக்காரு. என்னப்பா வேலை செய்யாம எங்க வந்துட்டேன் அப்படின்றாரு. இல்லையா இன்னும் ஒரு அபூர்வமான ஒரு வாசனைலாம் வருது. கீழே வந்து பாறை இருக்கு சுவாமி, கல் மாதிரி. நாளுக்கு நாளில் மேலே பட்டை கல் போட்டிருக்கான் 3 கல். நாங்கள் டங்குன்னு போட்ட உடனே எல்லாத்துக்கும் எனக்கு பயமாயி மயக்கம் வருது. அதுல இருந்து ஒரு வாசனை மாதிரி வருது சாமின்னொடனே அவர் அங்கிருந்து அப்பெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா சைக்கிள் தான், வேற வண்டியெல்லாம் கிடையாது. பெரிய பெரிய பணக்காரன் சைக்கிள் தான் வச்சிருப்பான். அந்த மகானோட ஜீவசமாதி கிடைக்கும் போது தான் அந்த விக்கிரகங்கள்லாம் கீழே கிடைச்சது. அதெல்லாம் இருக்கு இடம். மரங்களுக்கு நோய் நொடிகள் நீங்கும். அவங்களுக்கு செய்டானா செய்வேன், உடனே அது உற்பத்தம் ஆயிடும். சர்ப்பம் இன்னும் இருக்குல்ல? ஒண்ணு இருக்கு. முன்னாடி நான் வரும்போது எனக்கு ஞாபகம் இருக்கு, நீங்க தட்டி தான் திறப்பு. இந்த ஆலையில தட்டி தான் திறக்கணும். திறந்தாதான் அவன் வந்து மேல படுத்திருந்தா கூட. இப்ப வந்து இடையில வந்து வந்தா பாருங்க அடியில் நேற்று பார்த்தா அது பாத்தீங்களா, நேற்று அந்த சர்பத்தை அந்த புத்துல இருந்து வெளியே வர்றது போறது எல்லாம் பார்க்கலாம். இங்க கூட பாத்தீங்கன்னா படுத்துட்டு இருக்கோம், அம்பாள் மேல முகத்தை வச்சுட்டு இருக்கோம், இல்ல வாழை வந்து மேல வச்சுட்டு இருக்கோம், உள்ள தலையை விட்டுட்டு இருக்கோம். நமக்கு பிராப்தம் இருந்தா பார்க்கலாம். எனக்கு இன்னைக்கு இல்ல. அவ்வளவுதான். எல்லாத்திலும் சர்வரூபம் தயாபரணம் சர்வா கஜத்ரிதானம் சர்வம் தயாபரணம் ஸ்ரீராம் ஜெய ராம் ஜெய ஜெய ராம் சீதாராம் ஜெய ஜெய ராம். இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா களவு போன பொருளெல்லாம் கண்டுபிடிக்கிறது யாருன்னா நம்ம ஐயா கதாநாயகன் தான். யாரோட பொருள் களவு போனாலும் அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த களவோட ஆதிக்கங்களை உடனே சரி பண்ணுவாரு. யார் ஒருத்தவங்க பொருள் திருடு போனாலும் ஒரே நாள் 2 நாள் விண்ணப்பம் வச்சுட்டா இந்த பொருள் இங்க இருக்குது உனக்கு கிடைக்கும் கிடைக்காது எடுத்து அந்த பனிஷ்மெண்ட் அனுபவிப்பான்னு சொல்லிடுவாரு. இந்த ஆஞ்சநேயரோட பவர் ஆகப்பட்டது ரொம்ப விசேஷமானவர். இவர் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா பக்த வீர ஆஞ்சநேயர். பக்த வீர ஆஞ்சநேயர் கையில வந்து பாத்தீங்கன்னா கதைய மேல் நோக்கியும் இந்த மாதிரி ரீச்சாச்சரம்னா வாழை பாருங்க, ஒரு வாழை குறி போல இருக்கும். மேல் குறி ஒன்று பக்கங்களை பாருங்க. இந்த வாளோட ஆதிக்கங்கள்ல சுவாமியோட பிம்பங்கள்ல வால் பாத்தீங்கன்னா தலைக்கு மேல வந்து மணி இருக்கும். இதுதான் விசேஷம் இவரோட ஆதிக்கங்கள்ல. இதெல்லாம் வந்து யாரெல்லாம் வழிபாடு ராகவேந்திரா கோஸ்ட் பத்மாச்சாரியார்கள்லாம் ஆஞ்சநேயர் மேல உள்ள வாழை வச்சுதான் வழிபாடு பண்ணுவாங்க. அதால வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல வந்து இவருக்கு எப்பவுமே விசிறியால விசறது உண்டு. ஏன்னா இவர் வாயுபுத்திரன். அதால இந்த ஆஞ்சநேயருக்கு யார் ஒருத்தர் வந்து விசிறாங்களோ அவங்க காரியங்களை காத்து ரூபத்துல போய் உடனே அருள்பாலிக்கிறதாய் உண்டு. ஹரே ராம் ஹரே ரக்ஷவாயம் ஹரே தனதுருத்தியம் மந்தாயம் பிரதீதம் ராமதூராதயம் பிரதீபம். என்னை பத்தி ஏன்டா பாடுறேன், ராமனை பத்தி பாடான்னு வருது. அவரை பத்தி மந்திரங்களை பாடினா ஏய் என்ன பாடாத, என் ஐயன் ராமனை பத்தி பாடுங்க. ஹரே ராமா ஹரே ராமா ராஜா ராமா சீதா ராம் ராஜா ராம் ராம் சீதா ராம் ராம் ராஜா ராம் ராம் சீதா ராம். நிவாரண ரூபாந்தரண நிவாரணி நமோ நம. அஞ்சலபுத்ரா பதவிமா ராமபுரா பதவிமா பலவி 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 பலவி. ஸ்ரீராம் ஜெயராம் ஜெய ஸ்ரீராம் ஜெயராம் ஸ்ரீராம் இந்த கருடனாகப்பட்டு ஒரே மரத்தால் செய்யப்பட்ட கருடன்
இந்த கருடனாகப்பட்டவன் ஸ்ரீ ரங்கநாதன் கோவிலில் என்ன அளவு இருக்கோ அங்கே மொத்தம் 5 கருடன் உண்டு. 3வது கருடனோட அளவு இது. சுவாமி பார்த்தீங்கன்னா மீன் நோக்கி காலை வச்சிருப்பார். தென்கிளை நாமம் சம்பிரதாயம் உள்ள கோவில் இது. ராமானுஜாரோட வம்சாவழியும் பெரியாழ்வாரோட வம்சாவழிகள் நாங்கள்லாம். விஷ்ணு சித்தரோட வம்சாவழிகள். சாத்தா வைஷ்ணவா. சாத்தா வைஷ்ணவான்னா பகவானுக்கு அனுதினம் புஷ்பங்களை வைத்து நந்தவனம் வைத்து இறைவனை மலராலை மகிழ்விக்கும் வம்சாவழி. அந்த ஆண்டாள் வந்து எங்க வீட்டுல என்ன பண்றா, தோட்டத்துல வந்து நந்தவனத்துல பிறந்ததா ஒரு ஐதீகம் இருக்கு. அதனாலதான் பெரியாழ்வார் அப்படின்னு விஷ்ணு சித்தன் பெரியாழ்வார் என்ற பட்டத்தோட எங்க குழந்தைங்களுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ணுவோம்னா பகவானோட சங்கு சக்கரங்களை குறிச்சிடும். ஒரு குறிப்பிட்ட வந்த பிறகு எங்களுக்குன்னு ஒரு ஆச்சாரியார் இருப்பார். ஜீயர்களை வர வச்சு நாங்க என்ன பண்ணுவோம், பஞ்சசம்ஸ்காரம் பண்ணி குழந்தைங்கள்லாம் உட்கார வச்சு பஞ்சசம்ஸ்காரம் பூரணம் போட்டுருவோம். அதே மாதிரி பஞ்சசம்ஸ்காரம் பொண்ணு கொடுத்தாதான் பண்ணாதான் அவனுக்கே பொண்ணே கொடுப்போம். பஞ்சசம்ஸ்காரம் பண்ணாதான் பொண்ணை எடுத்துப்போம். அது மாதிரி தென்களை எங்களது வந்து செந்தூர கலர் ஆகப்பட்டது. இந்த செந்தூரம் தான் வைப்போம். ஏன் இந்த கலர் வைக்கிறோன்னு சொல்லுங்க. புஷ்பத்துல என்ன இருக்கு, மகரந்தம் இருக்கு. அந்த மகரந்தம் என்ன கலர், மஞ்சள் கலர். அந்த மகரந்தத்தை நாங்க திலகமா எடுத்துக்கோம். ரத்த கலர்ல வந்து குங்குமம் எடுக்கூடாது. சில ஆச்சாரங்கள் உண்டு, இப்படிதான் இருக்கணுன்றதால இந்த திலகமாகப்பட்டது நாங்க மஞ்சளா தான் வைப்போம். ஏன்னா அதில் உள்ள மகரந்தத்தை எடுத்து கோபியர்கள் எப்படி சந்தனத்தை இழைச்சி பூசுறாங்களோ அது மாதிரி கோபி சந்தனா திலகாட்சம் சொல்லுவாங்க. இதெல்லாம் நாங்கள் ஃபாலோ பண்ணுவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அடியோட ஆதிக்கங்களை வைணவமாக இருந்தாலும் சைவமாக இருந்தாலும் எனக்கு ரெண்டு பிறந்து தான். ராமானுஜனையும் வணங்குவேன், ஆதி பகவத்ரா சங்கரையும் வணங்குவேன் நான். அதே மாதிரி எந்த சம்பரோஷனும் கூப்பிட்டாலும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பகவத் கைங்கறி முடிஞ்சா செய்வேன். இதெல்லாம் வந்து அடியனோட சூழ்நிலையில் ஒரு ஆன்மீக பாதையாக போயின்னு இருக்கு. நம்மளோட அனுகிரகம் இருந்தால் சகல விஷயங்களையும் நம்ம சித்தி பண்ணலாம். யாரோட அனுகிரகம், ஆஞ்சநேயரோட அனுகிரகமும் கருணனோட அனுகிரகம் இருந்தா எப்பா நான் வர இந்த இடத்துக்கு இது நடக்கணும் அப்படின்னு நடந்துடும். பக்ஷிராஜன் அதே மாதிரி வரவெல்லாம் இது ஒரு தைலம் இருக்கும். அந்த தைலத்தை தொட்டு தலைச்சிட்டிங்கன்னா நோய் நொடி நீங்கும். இந்த தைலம் என்ன தைலம்னு சொல்லுவாங்க. 28 மூலிகை தன்மையில ஒரு ஓட்டு எடுத்து உடம்புலயே கையிலே தேய்ச்சிட்டு போகும்போது உடம்புல ஒரு நோய் எல்லாம் விலகிறதா